ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான பனானா கேக் தான் செய்ய போகிறேன். வாழைப்பழ கேக் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சூப்பரான சுவையான பனானா கேக், வாழைப்பழ கேக், நானும் அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறைய ஆவலாக இருக்கிறேன். வாங்க கடகடன்னு செய்யலாமா? வாங்க செய்யலாம். வாழைப்பழ கேக் செய்கிறதுக்கு எல்லாம் 250 கிராம் தான் எடுத்துருக்கேன். 250 கிராம், பட்டர் 250, சீனி 250, அதுக்கு பிறகு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். வாழைப்பழமும் 250 தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ வாழைப்பழம். சரியா? முதல் நாங்கள் வாழைப்பழத்தை எடுப்போம். வாழைப்பழம் இந்த மாதிரி பாருங்கள். இது பூவாழை என்று சொல்லுவோம். மற்றது ஊரில் இதரப்பழம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறேன் நண்பர்களே. இங்கே பூப்பழம், பூவாழைப்பழம் என்று சொல்லுவினோம். இதை இப்படி வெட்டி எடுப்போம். இல்லாட்டிக்கு அப்படியே கூட மசிச்சு எடுக்கலாம். நல்ல பழமாக எடுக்கிறது நல்ல, காய்ப்பதம் இல்லாமல் இப்படி பழமாக எடுக்கிறது நல்லம்மா. அப்படி எடுங்க. சரியா? பார்த்து அதுக்காக கனிஞ்சதும் இல்லை, கணக்காக. இது கிரைண்டர்லேயே மறைச்சி சேர்ப்பினோம். ஆனால் இப்படி போட்டால் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கேக் சாப்பிடும்போது அங்கே வாழைப்பழம் கடிபடைக்க நல்லா இருக்கும். இப்படி மசிச்சு விடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி இப்படி வடிவாக மசிச்சு விடுவோம். போங்க, இந்த கரண்டி, மற்ற கரண்டி எடுப்போம். இப்போ இப்படி இந்த மாதிரி மசிச்சு விடுவோம். அது கொஞ்சம் இந்த மெல்லிய கரண்டி பார்த்திங்களா, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி அரைச்சி எடுப்போம். சில பேர் மிக்சியிலே அரைச்சி போடுவீங்க நம்ம நினைக்கிறேன். ஆனால் இப்படி போட்டால் நல்லா இருக்கும், சாப்பிடக்க கடிபட நல்லா இருக்கும். அதால் தான் பார்த்திங்களா நல்ல கணக்கான பழமாக இருக்குது. இப்படி வடிவாக மசிச்சு எடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. பார்த்திங்களா? இது இப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இனி பட்டர், சீனி எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுப்போம். இதில் பட்டர் எடுத்துருக்கேன்னு பாருங்கள், 250 பட்டர். பட்டரை சேர்ப்போம். இது நான் நேரத்தோடய எடுத்து வச்சிட்டேன், ஃப்ரிட்ஜில் இருந்து. அப்படி எடுத்து வச்சா தான் சரி. நாங்கள் எந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடியும் எடுத்து வச்சிடணும். இனி இதில் சீனி சேர்க்குறேன், 250 சீனி. அதுக்கு பிறகு இதை நாங்கள் இப்போ பீட் பண்ணி எடுப்போம். நல்ல பட்டர் கலராக என்னாச்சு ஏன் இப்போ ரோல் பிளாக் மாற்றியாச்சு. அந்த ரோல் பிளாக் வேலை செய்தில்லை, அவரை மற்றதை மாற்றி கொடுத்து வந்துட்டார். இப்போ பீட் பண்ணி எடுப்போமா. இந்த பட்டரும் சீனியும் நல்லா ஒன்று சேர கலப்படட்டுக்கும். பட்டர் நல்ல வெள்ளை கலராக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுப்போம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணுமெண்டா ஒயிட் சுகர் சேர்க்குறேன்னா சேர்க்கலாம். நான் எல்லா சாப்பாடுகளுக்குமே ப்ரௌன் சுகர் தான் சேர்ப்பேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இனி ஒன்றா முட்டையை சேர்ப்பான். முட்டையை பார்த்து தான் சேர்க்கணும். ஒன்றொண்டா அன்றைக்கு பார்த்தீங்க தானே பட்டர் கேக் செய்யக்க, அதால் எந்த முட்டை சேர்க்குறனாலும் பார்த்து ஒன்றொண்டா எடுத்து இப்படி சேர்ப்பான். ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்பேன். நாங்கள் எந்த பக்கம் பீட் பண்ணுறோமோ அந்த பக்கமே கேக் செய்து முடிய மட்டும் பீட் பண்ணி எடுக்கணும். இது 2வது முட்டை. இந்த ஓரங்களை வலிச்சு விடுவோம். இப்படி வலிச்சு விட்டுட்டு இனி அடுத்த முட்டையை சேர்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இது வெடுக்கு கொஞ்சம் கூட வெடுக்கு மாதிரி இருக்குன்னு அதை எடுத்து விடுவோமே. ஐயோ விடுது.
கூட வெடுக்கு மாதிரி இருக்கு, அதான் எடுத்து. மூன்றாவது முட்டை, இது நாலாவது முட்டை, இது அஞ்சாவது முட்டை. 5 முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ 5 முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இனி வந்து வனிலா எசன்ஸ் சேர்ப்போம். நீங்கள் பனானா எசன்ஸ் கூட சேர்க்கலாம், நான் வனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். 1, இன்னொரு கொஞ்சம். பனானா எசன்ஸும் சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் சேருங்க. சரி, அதுக்கு பதிலாக நான் வனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். ரெண்டும் சேர்த்து சேர்க்கலாம். இது அது மட்டும் தான், ஒன்றும் இல்லை. அது இல்லை அடிக்குது. இப்போ ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ வனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து விட்டாச்சு. பார்த்தீங்களா, இனி இப்படியே இருக்கட்டுங்க இங்கே ஒரு கரையில். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவை அரிச்செடுக்க போகிறேன். இதில் பாருங்கள் ப்ளம்ஸ் எடுத்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாவில் போட்டு பிரட்டி விடுவோம், அப்போ ஒட்டாது. இனி இந்த மாவை அரிச்சு எடுப்போம். மிச்சம் மிளகத்தையும் போட்டு வடிவாக அரிச்சு எடுக்கணும். ஏண்டா சிலவில் அந்த கட்டி பட்டிருக்கும் மாக்கள், அது எல்லாத்தையும் வடிவாக இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி அரிச்செடுக்கணும். பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன் 1 டேபிள் ஸ்பூன். 1 இந்த கரண்டியால் 1 எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து அரிச்சு விடுவோம். அரிச்சிட்டு திருப்பி ஒருக்கா எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக அப்படி அரிச்செடுப்போம். இந்த பேக்கிங் பவுடர் மாவெல்லாம் ஒன்று சேர தனித்தனியாக கொட்டி கொட்டி கூட நீங்கள் அரிச்செடுக்கலாம். இனி மாவை சேர்ப்போம். சேர்த்துட்டு அதுக்கா ஸ்பேச்சுலாவால் கலந்து விடுவோம். ஏன்னா உடனே பீட்டரை போட்டோம்னா பறக்கும், அதால் தான். இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்போ பீட் பண்ணி எடுப்போம். இனி இதோட வாழைப்பழத்தை சேர்ப்போம். வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு. அப்படிங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இனி நாங்கள் ட்ரேக்கு மாற்ற வேண்டியதான். இங்கே பாருங்கள் ப்ளம்ஸ் இருக்குது. கீழே ட்ரேயிலையும் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி இனி நாங்கள் ட்ரேக்கு ஊற்ற வேண்டிய. இப்போ இந்த மாதிரி லெவல் பண்ணி விடுவோம். அதுக்கு அப்படி தட்டி விடுவோம். இந்த டுத்குச்சால் இந்த மாதிரி எடுத்து விடுவோம். பார்த்திங்களா, பேர் டிசைன் மாதிரியும் வரும் நண்பர்களே, தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இனி மேலால் இந்த ப்ளம்ஸை போட்டு விடுவோம். இதுக்கு காஜு ஒன்றும் போட தேவையில்லை, ஏன்னா நாங்கள் வாழைப்பழம் எல்லாம் போட்டிருக்கிறோம், நல்லா இருக்குன்னு. நீங்கள் விருப்பம்ண்டா பனானா எசன்ஸ் கூட விடலாம். நான் இது வனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இப்போ பனானா எசன்ஸ் இல்லை, அதால் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம்.
திருப்பி இருக்கா அப்படி ஏண்டா இந்த ப்ளம்ஸ் எல்லாம் முழுக்குறாங்கிறேன். ஓகே, ஏன்னா இனி வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி அவனில் வைப்பான். எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு வந்தாச்சு. அவனும் ப்ரீ ஹீட் ஆயாச்சு. வாங்க அவனில் வைக்கலாம். டெம்பரேச்சர் வந்து 200 விட்டுருக்குறேன். டைம் வந்து ஒரு அரை மணித்தியாலம் வச்சுருக்கிறேன். பார்த்துட்டு காணாட்டிக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்குதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, எவ்வளோ பிடிக்குதுன்னு ஒவ்வொருத்தட்டு அவனுக்கு ஒவ்வொரு மாதிரி டைம் வித்தியாசமாகும். இப்போ நான் அரை மணித்தியாலம் வச்சுருக்கேன். எண்டு அவனுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குதுன்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னா. இப்போ வாங்க கேட்க பார்ப்போம். நான் துத்குச்சால குத்தி பார்த்தேன். நான் ஒட்டே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்படியே அவனை நாங்கள் இதில் கேக் பேக் ஆனோடனே அப்படியே அந்த அவன் ஆஃப் ஆனோடனே அப்படியே அந்த ஹீட்டில் கொஞ்சம் நேரம் விடணும். விட்டுட்டு தான் எடுக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் மாறினோன்னு வெட்டி பார்ப்போம்மா. நாங்கள் கேட்க பார்ப்போம் நண்பர்களே. வாங்கோ வாங்கோ. இனியும் பொறுமை இல்லை எங்களுக்கு. என்ன இந்த வாழைப்பழத்தில் என்ன சுட்டு என்ன கேக்கு சொல்லுங்க பாப்பா. பனானா கேக், வாழைப்பழ கேக் இல்லை. ஓகே, திருப்போம். இல்லை பஞ்சு மாதிரி இருக்குடா கீழே. இப்போ கேக்கை வெட்டுவோம். ஜூட் வாங்க வெட்டுவோம். ஹாப்பி பர்த்டே ஜூட்டு. அவ கீழே என்ன பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு. இதான் எங்கட பனானா கேக். வாசமாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா அன்பர்களே. எப்படி இதுதான் என்ன கேக்கு? பனானா கேக், வாழைப்பழ கேக். நல்ல சாஃப்டாக இருக்குது. அதால் அந்த வெட்டை பிய்யுது. இல்லை நல்லா ஆறிட்டு இனியும் பொறுக்கலாம் அதுங்களுக்கு. நாங்களும் பாவம் தானே, எங்களுக்கு பசிக்கவே இல்லையா என்ன தம்பி? எவ்வளோ நேரம் தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இது ப்ளம்ஸ் கூட போட்டு நான் மேலே அதுதான் அந்த விழுகுது. இப்படி வெட்டவா? செம்மையாக வந்திருக்கு நண்பர்களே. இங்கே உள்ளுக்கெல்லாம் செம்மையாக அவிஞ்சோ ஆவி பறக்குது. ஆறோனும் எனக்கு இயலாது. கெரியண்டு தம்பி அவனும் அம்மா கெரியண்டு வெட்டுங்க, அம்மா கெரியண்டு வெட்டுங்க. எங்களுக்கு வாசம் ஒரு பக்கம் மூக்க துளைக்குதான் நண்பர்களே. எப்படா சாப்பிடுவோம்னு இருக்குது. இங்கே நடுவில் எல்லாம் பாருங்க நல்லா அவிஞ்சு வந்துருக்குஞ்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பனானா கேக், வாழைப்பழ கேக் சுடுது. எல்லாத்தையும் எடுப்போமா? இப்போ கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட சுவையான பனானா கேக் ரெடி. வாழைப்பழ கேக் பாருங்கோ பாருங்கோ. ஓ இது அப்படியே நாங்கள் ஜூட்டு சாப்பிட சொல்லுங்க. சரி, இங்கே எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க இல்லைங்க. அப்படி ஒரு சாஃப்டாக வந்திருக்கு. வாழைப்பழ சுவை அப்படியே. பனானா எசன்ஸ் போடலாம், ஆனால் அந்த ஒரிஜினல் வாழைப்பழத்தில் சுவை வரணுமே எங்களுக்கு. செம்மையாக இருக்குது தம்பி. சாப்பிட்டு சொல்ற அப்படின்னு நல்லா இருக்கும். வேறு லெவல். பார்த்தீங்களா அந்த பின்னிக்கு இருக்கிற தும்பு மாதிரி இருக்கலாம் வாழைப்பழத்தில். நாங்கள் அப்படியே தானே போட்டோம். நாங்கள் சுடுதா காலையில் ஒரு துண்டு கேக்கும் ஒரு டீயும் குடித்தாலே வயிறு ஃபுல்லாயிரும். யூடியூப் தானே.
பிஸி, ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதேன் எங்களுக்கு. மழையும் வருது நண்பர்களே. இனி இங்கே தான் இனித்தான் கொழும்புல மழை ஒட்ட போகுது. இனி மழைமா அந்த மழை வர்றதுக்கு முன்னாமே கருவாடு கலத்துகளெல்லாம் சேமித்து வச்சிடணும். என்ன மழை நேரம் கூட பசிக்கும், விடியறி எழுப்பி சமைச்சிருவோம் டக்குன்னு. வேணுமா காணுமா ஏன் சுருது என்ன இரவு நேரம் கணக்கு சாப்பிடல, என்ன பின்னேரம் ஆகிட்டு லேட் ஆகிட்டு 7 மணி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு நண்பர்களே. இதுக்கு வந்து நான் பனானா எசன்ஸ் சேர்க்க இல்லை, நேரடியாகவே வாழைப்பழத்தை டிரெக்டாக இறக்கியாச்சு. வாழைப்பழத்தில் சுவையே நல்லா இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பனானா எசன்ஸ் கூட சேர்க்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு வாழைப்பழத்தை நேரடியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? மனதூர் அவர் மகளை கீழே விட்டுட்டு அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறார். பாவம் அவர்கிட்ட ஓடுறார் நண்பர்களே. செம்மையாக இருக்குது நண்பர்களே. சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு. பஞ்சு போல் மெத்துண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டேட்டா. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ லைட்டாக சுடுவுது, அப்படியே வச்சிருவேன். ஆறினோடனே ஒரு இதில் இந்த பக்கெட் மாதிரி இருக்குது, அதில் போட்டு வச்சுருந்தா ஜூட்டு காலையில் சாப்பிடுவார். இவர் குட்டி குட்டி பசி வரைக்க பகலில் அம்மா பசிக்குது என்ன இருக்குன்னு வருவார். அந்த டைமில் இதை கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா பின்னேற ஜூட் வேலையால் வந்தோடனே பின்னேற டீ டைமில் இதை கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் சாப்பாட்டுக்கு. செம்மையாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். மழை வந்துட்டு நல்ல மழை பெருத்துட்டேன்னு நான் பேக் பண்ணின டைம் சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே. சரியாக பார்த்தீங்கன்னா எனக்கு 45 நிமிஷம் பிடிச்சிது. நான் அரை மணித்தியாலம் வச்சு ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை மணித்தியாலத்தில் அவியலை. சரி, இன்னும் திருப்பி ஒருக்கா நான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சு சரியாக 45 நிமிஷம் எனக்கு பிடிச்சிது. நீ உங்களோட அவனுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி வையுங்க. எந்த அவனுக்கு சரியாக 45 நிமிஷம் பிடிச்சிது இந்த கேக் நான் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. சரியா?